வீலியே நலமா? நான் சரவணன், அச்சுதா ஐக்கர் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் குழந்தைக்கு மைனஸ் பவர் இருக்கா? கண்ணாடி அடிக்கடி மாற்றிட்டு இருக்கீங்களா? டு யூ நோ வை? கண்ணோட பவர் மாறுதுன்னா கண்ணோட கண்ணாடி பிரச்சனை இல்லைங்க, கண்ணோட அளவு தாங்க பிரச்சனை. நம்ம மருத்துவமனையில் போய் எப்படி கண் பவர் செக் பண்ணுறோமோ கண்ணோட லென்த்தும் செக் பண்ணிக்கணும். ஸ்கேன் பயோமெட்ரி எடுத்து பார்த்துக்கணுங்க. கண்ணோட பவர் அடிக்கடி மாறிட்டு இருக்கு, இது எப்படி கண்ட்ரோலில் வைக்கலாம், கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 மோடு இருக்குங்க. ஒன்று மயோப்பியா கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட். ஆப்ஷன் 1 மயோப்பியா கண்ட்ரோல் லென்சஸ், நம்ம ஸ்பெஷல் கண்ணாடி போட்டு பவர் அதிகரிக்காமல் இருக்கிறது பார்த்துக்கலாம். ஆப்ஷன் 2 ட்ராப்ஸ் போட்டு கட்டுக்குள்ளார வச்சுக்கலாங்க. ஆப்ஷன் 3 ஆர்த்தோ கேரட்டாலஜி லென்சஸ் போட்டு நம்ம பவரை கட்டுக்குள்ளார வச்சுக்கலாம். செகண்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் சூரிய ஒளி படணுங்க. எல்போ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிற டிஸ்டன்ஸில் வச்சு புஸ்தகமோ மொபைல் ஃபோனோ பார்க்கணுங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே மொபைல் பயன்பாட்டை குறைச்சிக்கணுங்க. 20-20-20 ரூல். 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கிட்ட பார்த்தோம்னா 20 அடியில் இருக்கிற பொருளை 20 செகண்டுக்கு பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை போகலாங்க. நம்ம மயோப்பியா கண்ட்ரோல் பண்ணலைன்னா நாளடைவில் நம்மளோட பார்வையே கம்மியாகி பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க.